வணக்கம். இந்த வீடியோல சிமிலர் மேட்ரிசஸோட 7 ப்ராப்பர்ட்டீஸ பார்க்க போறோம். A and B are similar matrices. எப்போ there exists an invertible matrix B, அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். A is equal to B inverse B into P இப்படின்னு இருந்ததுன்னா ஏவும் பியும் சிமிலர் மேட்ரிசஸ்னு சொல்லுவோம். இந்த சிமிலர் மேட்ரிசஸ்க்கு இருக்க 7 ப்ராப்பர்ட்டீஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது சேம் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இருக்கும். A and B ஆர் சிமிலர்னா அதுக்கு சேம் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இருக்கும். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட டெஃபினிஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லேம்டா I. இது வந்து ஏவோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக நான் இந்த எக்ஸ்பிரஷனை ரீப்ளேஸ் பண்ணுறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் P இன்வர்ஸ் P மைனஸ் லேம்டா I. I இருக்க இடத்துல என்ன இருக்கும்? ஐன்றது வந்து P இன்வர்ஸ் Pன்னு நம்ம எழுதலாம். ஸோ P இன்வர்ஸ் இன்ட்டு P ஐயே நம்ம இங்கே வச்சுப்போம். இதை வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் P இன்வர்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் B மைனஸ் லேம்டா I இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் Pன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ வி நோ தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் P இஸ் ஈக்குவல் டு determinant of P inverse is equal to 1 by determinant of P. So இதுவும் cancelled. We will get determinant of P minus lambda I. இது வந்து B மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஸோ ஏவோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இஸ் ஈக்குவல் டு பியோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வருது. ஸோ சேம் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இஸ் ட்ரூ. செகண்டாக வந்து சேம் ஐகன் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ஐகன் வேல்யூன்றது வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ஸோட ரூட் தான். அப்போ சேம் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இருக்குன்னா சேம் ரூட்ஸ் இருக்கும். ஸோ சேம் ஐகன் வேல்யூஸ் இருக்கும். அப்போ ஏ அண்ட் பின்ற மேட்ரிக்ஸ்க்கு சேம் ஐகன் வேல்யூஸ் இருக்கும். வி நோ தட் ட்ரேஸ் இஸ் சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஐகன் வேல்யூஸ் சேம்னா ட்ரேஸும் சேமாக இருக்கும் அதுல இருந்து. அதே போல் டிட்டர்மினன்ட்டும் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கு. இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். வி நோ தட் ஐகன் வேல்யூஸ் ஆர் சேம், தேர்ஃபோர் சேம் டிட்டர்மினன்ட் இருக்கும். அதுக்கடுத்தது ரேங்க் ஈக்குவல் டு ரேங்கும் சேம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏ அண்ட் பி ஆர் சிமிலர் மேட்ரிசஸ்னா ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அ பேசிஸ் அதை வந்து ஒரு மேட்ரிக்ஸை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த ஏ அண்ட் பின்றது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பேசிஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது கிடைக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் தான். இந்த ஏவும் பியும் வந்து ஒரே லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. வி நோ தட் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் இமேஜ் ஆஃப் டி. டீன்ற இந்த மேட்ரிக்ஸை தான் வந்து இந்த ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் ஏவும் பியும் வந்து டிஃப்ரெண்ட் பேசிஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுது. சிமிலர்னா அதுக்கு அதுதான் அர்த்தம். அப்போ வி நோ தட் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, சப்போஸ் இந்த டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸ்னா இந்த ஏன்றது வந்து டியை ரெப்ரசன்ட் பண்ற மேட்ரிக்ஸ்னா ரேங்க் ஆஃப் ஏன்றது இமேஜ் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் இமேஜ் ஆஃப் the transformation. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இதுதான், ரேங்க் ஆஃப் பியும் ஈக்குவல் டு இதுதான். ஏன்னா ஏ அண்ட் பியும் சேம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறனால ஸோ ரேங்க்கும் சேமாக இருக்கும். இது ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. அதுக்கடுத்தது சேம் மினிமல் பாலினாமியல். ஸோ இதுக்கான ஆர்குமெண்ட்டை இந்த வீடியோவில் கொடுக்கல. இது ஒரு ஷார்ட் வீடியோன்றனால வேற ஒரு வீடியோவில் நம்ம அதை கொடுப்போம். மினிமல் பாலினாமியல் ஜஸ்ட் டெஃபினேஷன் ரீகால் பண்ணலாம். மினிமல் பாலினாமியல்ன்றது இட் இஸ் அ மினிமம் டிகிரி பாலினாமியல் which annihilates மேட்ரிக்ஸ் ஏ. அப்போ ஏவை அனிகுலேட் பண்ணுற அந்த மினிமல் பாலினாமியலும் பி அனிகுலேட் பண்ணுற மினிமல் பாலினாமியலும் சேமாக இருக்கும். இதுக்கு சேம் மினிமல் பாலினாமியல் இருக்குன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்புறம் பவர்ஸ் ஆல்சோ சேம்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ பவர் என் ஃபைன் பண்ணோம்னா அது சரி, பவர்ஸ் ஆல்சோ நாட் சேம், இட் இஸ் சிமிலர். அதுவும் சிமிலராக இருக்கும். ஏ பவர் என்ன ஃபைன் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் பிபி இன்டு பி இன்வர்ஸ் பிபி P inverse BP n டைம்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா இதை வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படியா இதை நீங்கள் கிளப் பண்ணுங்க. அடுத்தது பி இங்கே இருக்க பிபி இன்வர்ஸை கிளப் பண்ணுங்க. யூ வில் கெட் ஐடென்டிட்டி இந்த மிடில்ஸ். ஓகே, ஸோ வில் கெட் பி இன்வர்ஸ் பி பவர் என் இன்டு பி. அப்போ என்ன கிடைச்சிருக்கு? ஏஎன் is similar to bn whenever a is similar to b. ஓகே, ஸோ ஏ பி சிமிலர் இருந்ததுன்னா அதோட பவர்ஸும் சிமிலராக இருக்கும். இது செவன்த் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதிலிருந்து சிஎஸ்சிஆர், நெட் எக்ஸாமினேஷன், கேட்டு, என்பிஹெச்எம், டிஆர்பியில் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.